முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக தொடரப்பட்ட தேர்தல் வழக்கு தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட ஸ்டாலின் தனது வேட்புமனுவில் தகவல்களை மறைத்ததாக தேர்தல் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. தற்பொழுது அந்த தேர்தல் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. வழக்கு திரும்ப பெறப்பட்டதை அடுத்து தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. திமுக அறக்கட்டளை நிர்வாகியான ஸ்டாலின் அதன் பெயரில் வாங்கிய ரூபாய் 2.27 கோடி நிதியை மறைத்ததாக கூறப்படுகிறது. மு.க. ஸ்டாலினுக்கு எதிரான தேர்தல் வழக்கு தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வணக்கம் ஜெயஸ்ரீ. கொளத்தூர் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தாக்கல் செய்த வேட்புமனுவில் சொத்து விவரங்களை மறைத்தது தொடர்பாக விசாரணை நடத்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு திரும்ப பெறப்பட்டதை அடுத்து வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நடந்து முடிந்த கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தாக்கல் செய்த வேட்புமனுவில் திமுக அறக்கட்டளையின் நிர்வாகியாக இருப்பதையும் அறக்கட்டளைக்கு சமீபத்தில் செங்கல்பட்டு அருகே 2 கோடி ரூபாய் 27 லட்சம் நிலத்தை வாங்கியதை மறைத்துள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி தேசிய மக்கள் கட்சியின் வேட்பாளர் சிவஞான சம்பந்தம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி சுஸ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி நீதிபதி அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. வேட்புமனுவில் அறக்கட்டளை சொத்துக்கு விவரங்களை மறைத்தது குற்றம் என்று இது குறித்து விசாரிக்க வேண்டும் என்றும் மனுதாரர் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. தேர்தல் ஆணையம் தரப்பில் இது சம்பந்தமாக மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தனிநபர் புகார் தான் தாக்கல் செய்ய முடியும் என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் வேட்புமனுவில் தனிப்பட்ட சொத்து விவரங்கள் மட்டுமே தெரிவிக்க வேண்டும், அறக்கட்டளை சொத்துக்கள் தனிப்பட்ட சொத்துக்கள் ஆகாது, தனிப்பட்ட முறையில் இந்த சொத்துக்களின் சம்பந்தம் இருக்கிறது என்பதை நிரூபிக்க எந்த ஆதாரங்களும் இல்லை என்பதால் நோட்டீஸ் பிறப்பிக்க முடியாது எனவும் திட்டவட்டமாக மறுத்துவிட்டனர். இதையடுத்து வழக்கை திரும்ப பெறுவதாக தெரிவித்ததை அடுத்து வழக்கு தள்ளுபடி செய்த நீதிபதிகள் சட்டப்படி நிவாரணம் தேடிக்கொள்ள மனுதாரருக்கு அனுமதி அளித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.